ஞானஸ்நானம் புதிய ஏற்பாட்டில் உள்ள தெளிவான கட்டளை, ஆதலால் கீழ்ப்படிய வேண்டும். இதற்கு கீழ்ப்படிய வேண்டுமா என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளாக வந்தது என்று சொன்னால், இது முக்கியமா என்று சொல்லி உங்களை நீங்களே கேட்டுக்கொள்வீர்கள் என்று சொன்னால், ஞானஸ்நானம் புதிய ஏற்பாட்டில் உள்ள தெளிவான கட்டளைகளில் இதுவும் ஒன்று. ஆகையால் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களில் இப்படி வாசிக்கிறோம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். அப்ப இதை குறித்து நான் வருகிற நாட்களில் அடுத்த மில்க் அண்ட் மீட் போர்ஷனில் எந்த நாமத்தில் கொடுக்க வேண்டும் என்பதில் நான் அதிகமாக பகிர்ந்து கொள்வேன். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் ஞானஸ்நானம் கொடுக்க சொன்னார், எடுக்க சொன்னார் என்கிறது மிகவும் தெளிவாக காணப்படுது. ஏனென்று சொன்னால் அதை அவர் கட்டளையாக அவர் வைக்கிறார். அடுத்தது, யாருக்கு கொடுக்க வேண்டும், யார் எடுக்க வேண்டும் என்று சொன்னால், சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு இயேசு கொடுக்க சொன்னார். மார்க் 16ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அப்ப ஞானஸ்நானம் என்பது முதல் ஸ்டெப் அல்ல. முதலாவது ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும், சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளணும், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும். ரட்சிப்பினுடைய அந்த அனுபவத்தோடு கூட பார்த்தீங்க அப்படி சொன்னால் ஞானஸ்நானம் வர வேண்டும் அப்படி அந்த வசனம் சொல்லுகிறது. அப்போ யாருக்கு கொடுக்க வேண்டும் அப்படி சொன்னால், சுவிசேஷத்தை, மெய்யான சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்பட வேண்டும், அவர்கள் எடுக்க வேண்டும். அடுத்தது, யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் என்ன? கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும் என்று மனம் திரும்புதலுக்கு கொடுக்கப்பட்டதான ஞானஸ்நானம். அது இன்றைக்கு அப்ளிகபிளா என்று கேட்டீங்கன்னா, ஏன்னா அவனும் முழுக்க ஞானஸ்நானம் கொடுத்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் கூட யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து, அதாவது வரப்போகிற அவனுடைய நாட்களில் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசத்தை நீங்கள் வைக்க வேண்டும் என்று சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்றதான ஒரு ஞானஸ்நானத்தை கொடுத்தான். வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 3-5 வசனங்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே என்றான். அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். அப்ப யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் மூழ்கி எடுக்கிற ஞானஸ்நானமாக இருந்தாலும் அந்த ஞானஸ்நானத்தினுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், அவனுக்கு பின் வருகிறவராகிய அல்லது மேசியாவை, கிறிஸ்துவை காண்பித்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லிய இவர்தான் என்று சொல்லி அவர் வருகிறவர் மேலே நீங்கள் விசுவாசத்தை வைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஜனங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஞானஸ்நானத்தை கொடுத்தான். அதனுடைய அர்த்தத்தை நீங்க புரிந்து கொண்டிருப்பீங்க. அப்ப தேவனுடைய ஆலோசனையை அல்லது கட்டளையை தள்ளும் பொழுது அது கேடுண்டாகும் என்று சொல்லி லூக்கா 7ஆம் அதிகாரம் 30வது வசனம் சொல்லுகிறது. பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது மெத்த படித்தவர்கள் அல்லது வேத அறிவு உள்ளவர்கள் என்று சொல்லப்பட்ட அவர்கள் அவனால் ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை, ஏன்னா என்ன ஞானஸ்நானம் கொடுத்தான்? இயேசு கிறிஸ்து கொஞ்ச நாள்ல அவன் என்ன பண்ண போறான்? இவர்தான் தேவாட்டுக்குட்டி, இவர் தான் உங்களுடைய மேசியா என்று சொல்லி காண்பித்து கொடுக்க போகிறான். அப்ப அதற்கு முன்பாக ஜனங்களை ஆயத்தப்படுத்தி வரப்போகிறவர் மேல விசுவாசத்தை நீங்க வைத்தால் மாத்திரமே ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன பண்ணா? ஞானஸ்நானம் கொடுத்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவர் ஆலோசனையா சொல்லி அனுப்பின காரியம் அதை அவர்கள் தள்ளின பொழுது அவர்களுக்கு கேடு உண்டாகிறது என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. விசுவாசிகள் இந்த கட்டளையை தள்ளி போடவே கூடாது. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் அதற்கு பின்பு நான் எடுத்துக்கொள்ளலாம், யோசிக்கலாம் என்று சொல்லி நினைக்க கூடாது. அதற்கு ஒரு 3 வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். அப்போஸ்தலர் 8:35-36 எத்தியோப்பிய ஸ்திரீனுடைய, அதாவது ராஜஸ்திரீனுடைய மந்திரி வேத வார்த்தைகள் அல்லது இயேசு கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷத்தை பிலிப்பின் மூலமாய் கேள்விப்பட்ட உடனே
ஒரு தண்ணீர் இருக்கிற இடத்தை அவர்கள் கடக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா உடனே ஞானஸ்நானம் எடுத்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். என்ன சொன்னால், தண்ணீர் இங்கே இருக்கிறதே, எதற்காக தள்ளி போட வேண்டும் என்று சொல்லி உடனே ஞானஸ்நானம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது, அவன் எடுத்தான். அடுத்தது அப்போஸ்தலர் 9:18 அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் ரட்சிக்கப்பட்ட பொழுது பார்த்தீங்கன்னா அனனியா அவனிடத்துல சொல்லுகிற காரியம், நீ தாமதிக்கிற வேண்டியது என்ன அப்படி என்று சொல்லி உடனே அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறது நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 16:33 சிறைச்சாலைக்காரன் அவன் வீட்டார் அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா அவர்கள் சுவிசேஷத்தை கேட்டு ஏற்றுக்கொண்ட அந்த ராத்திரியிலேயே அடுத்த நாள் காலையில் எடுக்கலாமே, ஏன் இப்படிலாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு என்று சொன்னால், என்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகள் ஆகிறோமோ இதை தள்ளி போடக்கூடாது என்பதற்காக தான் வேதத்தில் எப்படியா. ஏன்னு சொன்னால் பவுல் அங்கிருந்து கடந்து போய் விடுவான். அதற்கு பின்பு பார்த்தீங்க அப்படி சொன்னால் இவருடைய நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியாது. அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த நாளிலே அப்பொழுதே பார்த்தீங்கன்னா ஞானஸ்நானத்தை எடுக்க வேண்டும், அதை தள்ளி போட வேண்டாம் என்கிறதற்காக இந்த வசனங்களை நான் உங்களுக்கு குறித்து காண்பிக்கிறேன். எத்தனை விதமான ஞானஸ்நானங்கள் உண்டு வேதத்தில் என்று சொல்லி கேட்பீர்கள் சொன்னால், பழைய ஏற்பாட்டினுடைய பிரமாணங்களிலேயே சுத்திகரிப்புக்கான பலவித ஸ்நானங்கள் உண்டு. ஞானஸ்நானம் என்று சொல்லி சொல்லப்பட்டு இருக்காது, ஆனால் அது ஞானஸ்நானத்தை குறிக்கிறதான வார்த்தைகள் தான். பழைய ஏற்பாட்டினுடைய பிரமாணங்களிலே சுத்திகரிப்புக்கான பலவித ஸ்நானங்கள் உண்டு என்று சொன்னால் எபிரேயர் 6:2 நாம் வாசிக்கிறோம். அதாவது அடிப்படையான நீங்கள் இருக்கிறதான இந்த அறிந்திருக்கிற உபதேசங்களை விட்டு நீங்க கடந்து இன்னும் மேலே போங்க, அந்த ஸ்டெப்லேயே இருக்காதீங்க என்று சொல்லப்படுகிற வசனமாகிய 6:2 ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் என்று சொல்லி எபிரேயர் 6:2. அப்பனா ஸ்நானங்கள் அப்படின்னா ஞான ஸ்நானங்களை குறித்த உபதேசங்கள் பழைய ஏற்பாட்டு நாட்களிலே காணப்பட்டதுதான். திரும்ப திரும்ப அந்த இதையே போட்டு கொண்டு இல்லாமல் நீங்க மேலே ஏறி போக வேண்டும், வளர வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 9:10 வாசிக்கிறோம், இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சுத்திகரிப்புக்கேற்ற சடங்குகளுமே அல்லாமல் வேறல்ல. அவைகளெல்லாம் ஞான ஸ்நானங்கள் தான், ஸ்நானங்களுக்கு எடுத்த உபதேசங்கள் தான். ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் எடுக்கிற ஞான ஸ்நானம் அல்ல, அவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும், அதாவது கிறிஸ்து வர வரைக்கும் எப்படியாய் நம்ம ரட்சிப்புக்கான வழியை அறிந்து கொள்ள போகிறோம், ஏற்றுக்கொள்ள போகிறோம் என்கிறதான அந்த காலம் வரைக்கும் கட்டளையிடப்பட்டதும் கொடுக்கப்பட்டதுமான போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்துக்கேற்ற சடங்குகளுமாக அவைகள் காணப்படுகிறது. அப்ப கிறிஸ்தவ ஞானஸ்நானம் என்று சொல்லுவீர்கள் என்று சொன்னால், அல்லது கேட்பீர்கள் என்று சொன்னால், அது ஒரே ஒரு ஞானஸ்நானத்தை மட்டும்தான் அது குறிக்கிறது. எபேசியர் 4:5 சொல்லுகிறது, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞான ஸ்நானமும் தான் உண்டு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் என்று சொன்னால் ஒருவர் தான், விசுவாசம் என்று சொன்னால் அந்த ஒருவர் மேல வாய்க்கிறது தான், ஞானஸ்நானம் என்று சொன்னால் ஒரே ஞானஸ்நானம் தான், தேவன் என்று சொன்னால் ஒரே தேவன் தான், பிதா என்று சொன்னால் ஒரே பிதா தான். இப்படியாய் அந்த வசனம் காணப்படுகிறது. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, கிறிஸ்தவ ஞானஸ்நானம். எல்லாவற்றையும் நான் விளக்கல, இந்த இடத்துல கிறிஸ்தவ ஞான ஸ்நானம் என்று சொல்லும் பொழுது அது ஒரே ஒரு ஞான ஸ்நானத்தான், பலவிதமான ஸ்நானங்களை அது குறிக்கவில்லை. அடுத்தது ஞானஸ்நானம் என்பதற்கு ஆழமான அர்த்தம் உண்டு. அது என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது அவருக்குள் நாம் ஒரே சரீரமாக இணைகிறோம் அல்லது இணைக்கப்படுகிறோம் அல்லது அவருடைய சரீரத்தினுடைய அங்கமாக மாறுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஞானஸ்நானம் என்பது அதை தான் உண்மையிலே குறிக்கிறது. அதுதான் ஆழமான அர்த்தம். 1 கொரிந்தியர் 12:13 இப்படி வாசிக்கிறோம், நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். அப்ப ஞானஸ்நானம் என்கிறதனுடைய ஆழமான ஆவிக்குரிய அர்த்தம் கருத்து என்னவென்று சொன்னால், நீங்க இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற நாளிலே அவருடைய சரீரத்தினுடைய அங்கமாக அவயவமாக அவரோடு கூட நீங்கள் இணைக்கப்படுகிறீர்கள் ஆவியினாலே என்கிறதை என்ன குறிக்குது, இந்த கிறிஸ்தவ ஞானஸ்நானம் என்பது குறிக்குது. அப்போ ஞானஸ்நானம் என்பது ஞான அர்த்தமாக எதை குறிக்கிறது என்று சொன்னால், கிறிஸ்துவோடு செய்ததான நல்மனசாட்சியினுடைய அடையாளமாக இருக்கிறது. அறிக்கை செய்தலை அது குறிக்கிறது. பேதுரு 3:21 அவர் சொல்றார், நல்மனசாட்சியினுடைய உடன்படிக்கை என்று சொல்லி ஞானஸ்நானத்தை குறித்து சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால், கிறிஸ்துவோடு கூட நீங்கள்
அவர் விசுவாசிக்கும் பொழுது செய்த நல்மனசாட்சியினுடைய அடையாளம் அது. அதை அறிக்கையாய் தான் நீங்கள் ஞானஸ்நானம் என்கிற பெயரில் நீங்கள் செய்கிறீர்கள், எடுக்கிறீர்கள், அல்லது உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது.